ஆழமாக அவர்களுடைய பல நபர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால புரியும். திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேனே மானே பொன்மானே அன்பே ஆறு உயிரே என்றெல்லாம் என்ன செய்வாங்க, மணிக்கணக்கில் போன் பேசக்கூடியவர்கள், விடிய விடிய போன் பேசக்கூடியவர்கள். திருமணத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. பொதுவாக 90% பேருடைய அந்த காதல்கள் நிறைவேறாமல் போவதுதான் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அப்படியே 1-2 காதல் திருமணத்தின் அளவுக்கு போயிட்டா திருமணத்துக்கு பிறகு அதே காதலோடு இருக்கிறார்களா, அதே நட்போடு இருக்கிறார்களா? கிடையாது. என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குலாவியவர்கள் திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கீரியும் பாம்புமாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதுல இல்லாம கொஞ்ச நாள்ல அதிகமா டைவர்ஸ், இன்னைக்கு சென்சஸ் எடுக்கிறான், ஆய்வுகளை பாத்தீங்கன்னா அதிகமா டைவர்ஸ் விவாகரத்து எந்த திருமணத்தில் நடக்கிறது என்று சொன்னால் காதல் திருமணங்கள் தான் அதிகமாக நடக்கிறது என்று இன்றைக்கு ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சில பெண்கள் இந்த காதல் என்ற வலையில விழுந்து திருமணத்திற்கு முன்பே கற்பம் அடைந்து கடைசியிலே அந்த ஆண்மகனால் கைவிடப்பட்டு வீட்டில் உள்ளவங்களை கைவிட்டுறாங்க, கடைசியில் அனாதையாகி தற்கொலை செய்து கொண்ட பல பெண்களை பார்க்கிறோம்.